அப்பா இனி வருத்தப்படுறதுக்கு எதுவும் இல்லை. வருத்தப்படாதீங்க அம்மா. நான் போய் சாவியை கொடுத்துட்டு வந்துடுறேம்மா. சரிம்மா, கொடுத்துட்டு வந்துட்டேன். இல்லைண்ணா அதுக்கு அந்த மனுஷன் ஏதாவது சொல்லிட்டு வருமா? நான் பார்த்துக்கிறேம்மா. நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வா. அம்மா அப்பா இங்கே இருக்கோம். சரிம்மா. எங்க ஸ்ரீகுட்டி? ஸ்ரீமா, வாடி தங்கம். என்ன தங்கம், என்ன அங்கே நிற்கிறேன்? மாமா உள்ள வாடி தங்கம். நாங்கள் எல்லாரும் கிளம்பிட்டோம். உங்கள் வீட்டு சாவியை கொடுக்கணும்ல, அதான் உங்கள் வீட்டு சாவியை கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். சும்மா என்னம்மா அத்தை கூட கூப்பிட மாட்டேங்கிறேன். இனி அத்தனை கூட கூப்பிட மாட்டியாம்மா? ஸ்ரீமா, எனக்கு புரியுதுமா, உன் வலிங்க வேதனை எனக்கு புரியுது. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியலையம்மா. ஸ்ரீகுட்டி, அத்தையும் மன்னிச்சிருமா. அத்தையும் பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, மன்னிச்சிருமா. உங்கள் வீட்டு சாவியை வாங்கிட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். அம்மாவும் அப்பாவும் ரொம்ப நேரமாக வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப நேரம் நிற்க முடியாது. என்னங்க ஸ்ரீகுட்டி, உனக்கு அத்தை மேலே நிறைய கோவம் இருக்கும் எனக்கு தெரியும். ஆனால் அத்தையால் ஒன்றும் பண்ண முடியலம்மா. அத்தை இப்போ ஒரு கையால் ஆகாதவளாக இருக்கேன். என்னம்மா பண்ணுறது, பொம்பளையாக பிறந்துட்டேன்ல. நான் கிளம்பணும். இந்த அத்தைங்க அத்தனை கூட கூப்பிட மாட்டியாம்மா? ஒரே ஒரு தடவை அத்தனை கூப்பிடுது ஸ்ரீகுட்டி, நான் கிளம்புறேன். அது சரி, இந்த அத்தைக்காரியால் எதுவும் பண்ண முடியாதுல்ல. அதான் நீ கூட என்ன அத்தனை கூப்பிடாம போகிறல்ல. சரிம்மா போ. அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. அத்தை, எங்களுக்கு உங்கள் மேலே எந்த கோபமும் இல்லை. உங்கள் மேலே மட்டும் இல்லை, எங்களுக்கு யார் மேலேயும் எந்த கோபமும் இல்லை. நாங்கள் போகணும்ல. ஒரு சமயத்துலையும் உங்களை அத்தைன்னு கூப்பிட்டுட்டா உங்கள் மனசு ரொம்ப கஷ்டப்படும் அத்தை. அதனால தான் எதுவும் சொல்லாமல் போயிடலாமே நினச்சேன். இந்த சாவி கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். ஸ்ரீகுட்டி, இதோட இந்த அத்தையை பார்க்க வர மாட்டோம்ல. தெரியல அத்தை, இப்போ நாங்கள் எங்கே போகிறோம், எங்கே எப்படி இருப்போம்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் ஒன்று, கண்டிப்பாக உயிரோடு தான் இருப்போம் அத்தை. இன்னும் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன். சரிங்க அத்தை, ரொம்ப நேரம் ஆகுது, நாங்கள் கிளம்பணும். நான் கிளம்புறேன். அத்தை, அது சக்தி ரூமில் தான் இருக்கான். அந்த மனுஷன் மாடியில் இருக்காரு. அவர் இப்போதைக்கு கீழே இறங்க மாட்டார். நீ போ, நீ போய் சக்தியை பாரு. அந்த மனுஷன் வந்தால் நான் பார்த்துக்கிறேன். நீ போம்மா. தேங்க்ஸ் அத்தை. தங்கமே, நீ எங்களை இப்படி பார்த்துட்டு போகணும்னு நினைக்கிற பற்றியா? அதுக்கே நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணுமா? என்ன பண்ண, என் வீட்டுக்கு மருமகளாக வராமல் போறீங்க, என் சக்திக்கு கொண்டாட்டியாக இல்லாமல் போறீங்க. அதை நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்கேன். சரி போ, அந்த மனுஷன் வரத்துக்குள்ள நீ போய் சக்தியை பாரு. போம்மா. சரிங்க அத்தை. வழிவிடு வழிவிடு உயிரே, உடல் மட்டும் தூங்கிறது. தூரம் தள்ளி சென்றாலும் தேடுவேன். இதயம் தன் போக்கிலே அவன் பின்னே போக, உடலோர் கூடன இவன் முன்னே வாழ, இரண்டாகி சாக, வேறே என்னை மீண்டும் இணைவாயான. சக்தி, இதுதான் கடைசி சக்தி. நான் உன்னை பார்க்கறது, நான் உன்னையும் நீ என்னையும் இனிமே பார்த்துக்கவே முடியாது. எனக்கு தெரியும் நீ எந்த அளவுக்கு விரும்புறேன்னு. நானும் உன்னை
ரொம்ப அதிகமாக விரும்புகிறேன். ஆனால் பார்த்துக்க, கடவுள் நீங்கள் நானும் சேரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு. பரவாயில்ல சக்தி, அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தா அப்போ நான் கண்டிப்பாக உன்னை வந்து சேர்றேன். சக்தி, நீ நல்லா படிக்கணும் சக்தி. நல்லா படித்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணி நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கணும். ஆனால் தயவு செஞ்சு உங்கள் அப்பா மாதிரி மட்டும் வந்துடாத. யாரையும் எந்த இடத்துலையும் ஏமாத்திடாத ப்ளீஸ் சக்தி. எனக்கு உன் மேலே நிறைய நம்பிக்கை இருக்கு. நீ கண்டிப்பாக உங்கள் அப்பா மாதிரி வர மாட்டேன்னு. சக்தி, நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னு உனக்கு எப்போ தெரியும்னு எனக்கு தெரியாது. ஆனால் தெரிஞ்சா நீ ரொம்ப வருத்தப்படுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். எதை நினச்சி ஃபீல் பண்ணாத. எதுவும் நீ வருத்தப்பட்டதுனால மாற போகிறது கிடையாது. அதனால் உன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு நீ சந்தோஷமாக இருக்கணும். உன் லைஃப்பில் ஷர்மியோ இல்லை வேற ஒரு பொண்ணோ யார் வேணாலும் இனி வரலாம். ஆனால் இந்த ஸ்ரீ கிடையாதுன்னு மட்டும் நல்லா தெரியும். நான் இனிமேல் உன் லைஃப்குள்ளே வரமாட்டேன். நான் உன்னை பார்க்குறதே இதுதான் கடைசியாக இருக்கும். நீ சந்தோஷமாக இருக்கணும் சக்தி. சக்தி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஐயோ சக்தி, நான் போகிறேன். உன்னை விட்டுட்டு போகிறேன். எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் தன்மானன்னு வரும்போது எதையும் பார்க்கக்கூடாதுல்ல. எல்லாருக்கும் முதல்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் தானே. என் அப்பாவோட தன்மானத்தை உன் அப்பா சீண்டி பார்த்துட்டாரு. நான் சும்மா விடணுமா? விடக்கூடாதுல்ல. விட மாட்டேன் சக்தி. நான் போகிறேன் சக்தி. சக்தி, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து சக்தி சக்தின்னு உன் பின்னாடி தான் சுற்றிட்டு இருந்தேன். நீ தான் எனக்குன்னு நான் முடிவு பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் இடையில என்னென்னமோ ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நீ எனக்காக வந்துட்டதா? ஆனால் என்னால் உன்னை ஏற்றுக்கக்கூடிய நிலைமையில இல்லை. பரவாயில்ல, நீ எனக்குன்னு முடிவானதுலேருந்து நான் உனக்காக ஒரு gift வாங்கி வச்சிருந்தேன். இந்த gift இப்போ உனக்கு சொந்தமானது. இதை நீயே வச்சுக்க. இது உனக்கானது மட்டும்தான். நான் இல்லைனாலும் என்னோட gift எப்பவுமே உன் பக்கத்தில் இருக்கும். இது நானே உன் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். இது உனக்காக வச்சுட்டு போகிறேன் சக்தி. கண்டிப்பாக எடுத்து பாரு. சரி சக்தி, நான் போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. நான் போகிறேன். லவ் யூ சக்தி. எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும்டா. உன்னை விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லைதான். ஆனால் எனக்கு இப்போ வேறு வழியும் தெரியல. உன்னை விட்டுட்டு நான் போய் தான் ஆகணும். இனி நான் எப்பவுமே உன்னை பார்க்கக்கூடாது, பார்த்துடவே கூடாது. நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நான் போகிறேன் சக்தி. லவ் யூ. பாய் சக்தி. தனி காயமா ரணப்பட தோணுதே. விடைகளே கேள்வியாகிறதே. உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை. அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. கண்ணே நீ இல்லை என்றால் என்னாவே? நெருப்போடு வெந்தே மண்ணாவே. மின்சார கம்பிகள் மீது மைனாக்கள் கூடு கட்டு நம் காதல் தடைகளை தாண்டும். வளையாமல் நதிகள் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை. வரும் காலம் காயம் மாற்றும். என்னமோ தோணுது. ஸ்ரீ என்னமோ ஸ்ரீ என்னை விட்டுட்டு தூரமா போற மாதிரி ஃபீல் ஆகுது. நீ நல்லா இருக்கல்லடி, உனக்கு எதுவும் இல்லைல்ல? என்னை விட்டுட்டு நீ எங்கே போகலையே?
வீட்டில் தானே இருக்கேன். பேசாம வீட்டுக்கு போய் பார்த்துட்டேன் என்ன. டேய் சக்தி, டைம் என்னன்னு பார்த்தியா? இந்த டைமுக்கு மேலே நம்ம போய் பார்த்தா கண்டிப்பாக எல்லாரும் தப்பாக நினைப்பாங்க. நான் வேறு அர்த்தத்துக்கு போவேன், ஆனால் அவங்களாம் வேற மாதிரி நினைப்பாங்க. அது ஸ்ரீக்கு தான் கெட்ட பேர் ஆகும். இல்லை வேண்டாம், காலையில் விடிஞ்சதும் முதல்ல அவளை போய் பார்க்கணும். நீ என்னை விட்டுட்டுலாம் எங்கேயும் போயிடாதடி. அப்படி மட்டும் நீ போயிட்டான் அன்னைக்கு தான் எனக்கு கடைசி நாளாக இருக்கும். அப்படிலாம் போயிடாதடி. விண்தொளி பெறுதே கருப்பா கருப்பா கண்ண கட்டி மயக்கிட்ட அண்ண மண்ண ஒண்ணும் புரியல ஜட பின்னல கட்டோடு ரிப்பன் கருப்பா கையாலே கண்ண குடைச்சா காதல் என் காதல் பூ பூக்குதமா மனசுக்குள்ள பேர் புடிச்சு காட்டுதமா அந்த கனவு கண்டதா பறிக்குதமா அவன் மீச மொழிய செஞ்சுக்கவே மோதிரமா. யோ பாஸ், என்னையா உனக்கு இன்னைக்கு எவ்வளோ தைரியம்? காதலை சொல்றதுக்கு முன்னாடி கட்டி பிடிச்சி கிஸ் அடிக்கிறான் மாவான. நாளைக்கு உன் லவ்வ சொல்லுடி, அப்புறம் இருக்கு உன் கற்புக்கு உத்தரவாதமே இருக்காது, பார்த்துக்க. என்னையா என்னடா லவ்வ சொல்றதுக்கு முன்னாடி இவ இந்த மிரட்டுறாளேன்னு பார்க்குறியா? இனிமேலாம் அப்படிதான். இவ்வளோ நாள் உன்னை பார்த்து தானே எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. இனிமே என்னை பார்த்து நீ பயப்படணும். பாஸ். கார்த்திக், நீ கார்த்திக் செல்லும், நாளைக்கு உன் காதலை என்கிட்ட சொல்ல போற. சொன்னதுக்கு அப்புறம் தானே இருக்கு. நாளையிலேருந்து நீ என்னோட ப்ராப்பர்ட்டி. உன்னை எவ்வளவும் பார்க்க கூட விட மாட்டேன். எவ கண்ணும் உன் மேலே படவே விட மாட்டேன். நீ எனக்கானவன், என்னோட சொத்து. இனிமே நீ எனக்கு யாருமே இல்லைன்னா சொல்லக்கூடாது. உனக்குன்னு பெரிய சொத்தா நான் இருக்கேன். உனக்கு அம்மாவா அப்பாவா ஒரு ஃப்ரெண்டா நல்ல மனைவியா ஒரு அழகான காதலியா எல்லாமுமா இனி உனக்கு நான் மட்டும்தான். இனிமே நீ அனாதை அப்படி இப்படிலாம் நினைக்கவே கூடாது. உனக்கு தெரியுமா? உனக்கு ஒன்று தெரியுமா? நீங்கள் நானும் இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன, காலேஜ் முடிச்சதும் கல்யாணம் பண்ணிப்போம். கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா செய்கிற குடும்பத்தனத்துக்கு அடுத்த வருஷமே ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துருவான். அதுக்கு அடுத்த வருஷமே ஒரு பொம்பளை பிள்ளையை போய் எடுத்துருவேன். அப்புறம் யோசிச்சு பாரு, நீ நானும் நம்ம 2 பிள்ளைங்க. அப்போ நம்ம பெரிய குடும்பம் ஆயிட்டோம்ல. இப்போ சொல்லு, உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லுவியா? இனிமே அப்படி சொன்னா சொல்ற உதரம் இன்னும் வச்சு கொடிச்சிட வேண்டாம். அச்சோ, எப்படா விடியும்னு இருக்க. பாஸ், நாளைக்கு சீக்கிரம் காலேஜுக்கு வந்துடும். காலேஜுக்கு வந்ததும் எக்ஸாம் முடிச்சதும் என்கிட்ட உன் காதலை சொல்லிடு. நீ சொல்லு, அதுக்கப்புறம் உன்னை நான் என்னென்ன பாடுபடுத்துறேன்னு பாரு. இனிமே உன்னை என் கைக்குள்ளேயே வச்சுப்பேன். இங்கே சொல்லுவாங்கல்ல, முந்தானில முடிஞ்சு வச்சுக்கானு. இப்போ நான் புடவை கட்டல, அதனால என் ஷால்லேயே உன்னை முடிஞ்சு வச்சுக்கிறேன். எங்கேயும் விட மாட்டேன். நீ எனக்கானவ மட்டும்தான்டா. உன்னை நான் எங்கேயும் விட மாட்டேன். கார்த்திக், எப்படா விடியணும்னு இருக்கு. சீக்கிரம் விடியணும், காலேஜுக்கு சீக்கிரம் வரணும். என்கிட்ட வந்து அடி சுபி நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு என்னை கட்டி பிடிச்சி சொல்லணும். சொல்லுவியா? அம்மா, நீ எப்படி என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்க? எப்படி பண்ணாலும் சரி, நீ பண்ணதுக்கப்புறம் ஒரு அம்மாவா உன்னை நான் என் கட்டுப்பாட்டுக்குள்ள அடக்கி வச்சுப்பேன். அப்புறம் ஒரு காதலியா உன்னை என் ஷாலில் முடிஞ்சு வச்சுப்பேன். அப்புறமா கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ஒரு பொண்டாட்டியா உன்னை நான் என்னென்ன பண்ணணுமோ பண்ணிப்பேன். கார்த்திக், சீக்கிரமா உன் காதலை சொல்லிடு, இல்லை எனக்கு பைத்தியம் முத்திரம் போல இருக்கு. கார்த்திக், யார் என்ன சொன்னாலும் சரி, நான் உங்களை விட்டுட்டு போகவே மாட்டேன். நீங்கள் மட்டும்தான், நீ மட்டும்தான்டா. அம்மா சொன்னாலும் சரி, அப்பா சொன்னாலும் சரி, பெரியம்மா பெரியப்பா
யார் என்ன சொன்னாலும் சரி எனக்கு நீ வேணும். உன்னோட பொண்டாட்டியா நான் எப்பவும் இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னா? அதெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். நானும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். லவ்வியோட கார்த்திக், சீக்கிரம் விடியணும். காலையில் வந்தது இந்த வார்த்தையை நீங்கிட்ட சொல்லிடு. சொல்லிடுவேல? சொல்லணும். சொல்ல தானே இருக்கேன். உதட்ட பிடிச்சி கடிச்சிட மாட்டோம். அச்சோ, எனக்கு வெக்கமா இருக்கு. போடா. அம்மா, அப்பா, போலாமா? சாவியை கொடுத்தாச்சாமா? ஆமாப்பா. சொன்ன வார்த்தையை கரெக்டாக செய்யணும்ல. சாவியை ஒப்படைச்சாச்சுப்பா. நம்ம கிளம்பலாம்ப்பா. இனிமே நமக்கும் இந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நம்ம போக வேண்டியதான்ப்பா. சரிம்மா, வருத்தப்படாத. எல்லாம் ஒரு நாள் மாறணும் நம்புவோம். சரி, இப்போ நம்ம எங்கம்மா போகிறது? ஆமாம் செல்லம், இப்போ நம்ம எங்கே போகிறது? அப்பா, இங்கே எவ்வளோ கஷ்டத்தில் உள்ளவங்க இன்னும் வாழ்ந்துட்டு தான்ப்பா இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு இடம் கிடைக்கும்போது நமக்கு ஒரு இடம் கிடைக்காமல போயிடும். வாங்கப்பா, நம்ம இந்த ஊரில் இருக்க வேணாம். எங்கே போகிறோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இனி இந்த ஊரில் இருக்க மாட்டோம். அது மட்டும் எனக்கு தெரியும். வாங்க, நமக்குன்னு கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடம் இருக்கும். அங்கே போகலாம். சரி, கிளம்பலாம். கிளம்பலாமா சுகந்தி? போகலாமா? சரிங்க. அம்மா, அப்பா, எங்கே போகிறதுன்னு எனக்கும் தெரியலப்பா. ஆனால் இப்போ உங்கள் முன்னாடி போக வழி இல்லை, இடம் இல்லைன்னு நினச்சி நானும் வருத்தப்பட்டேன்னா நீங்கள் இன்னும் உடஞ்சிருவீங்கப்பா. நமக்காக எங்கேயாவது ஒரு இடம் இருக்கும்ப்பா. நம்ம போவோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டுவோம்ப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் இருக்கேன்ப்பா. அம்மா, அந்த ஸ்ரீகுட்டி இருக்கேம்மா. கண்டிப்பாக நம்ம மறுபடியும் இதுப்பா. அம்மா, கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நம்ம மறுபடியும் இதை விட ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம். வந்து காட்டுவோம். நான் இருக்கேன். உங்கள் ஸ்ரீகுட்டி இருக்கேன். கவலைப்படாதீங்க. எல்லாமே நன்மைக்குன்னு நினைப்போம். சொத்து சொகம் உள்ளவ எல்லும் நாடும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். சுகந்தி, என்ன மன்னிச்சிருடி. என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கேன். ஆனால் நடக்கிறதெல்லாம் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் பார்த்து என்ன பிரயோஜனம்? எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கேன். நம்மளாம் இப்போ கையாளாகாத மாதிரி இருக்கோம்ல. நீ, அண்ணன், ஸ்ரீகுட்டி 3 பேரும் இப்போ எங்கே இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் 3 பேரையும் நான் தவற விட்டுட்டேனே. இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கேன். எனக்கு இங்கே வாழவே பிடிக்கல. பேசாமல் உங்கள் கூட நானும் வந்திருக்கலாமோ? ஆமாம், உங்கள் கூடவே நானும் வந்திருக்கோம். தப்பு பண்ணிட்டேன். இந்த நரகத்தில் இருக்கிறதுக்கு உங்கள் கூட வந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்கலாம் போல இருக்கு. இப்படி ஒரு நரகத்தில் நான் தவிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் எனக்கு இந்த நரகத்துலேருந்து விடுதலை கிடைக்கும்னு தெரியல. எங்க இருக்கீங்க? சக்தி சக்தி எழுந்திருச்சாச்சு போல இருக்கு. அவர் இப்போ குளிச்சுட்டு தானே இருக்காரு. நடந்ததெல்லாம் நம்ம ஏன் சக்தி கிட்ட சொல்லக்கூடாது? ஆமாம், சக்தி கிட்ட சொல்லுவோம். சக்தி வரட்டும். ஆனால் சக்தி கிட்ட சொல்ல மட்டும் என்ன பிரயோஜனம்? அவனுக்கு தான் சாதாரணமாகவே ஸ்ரீயை பிடிக்காதே. நீ இப்போ போயிட்டான்னு சொன்னா சக்தியும் சந்தோஷம் தான் பட போகிறான். இவன்கிட்ட சொன்னால் மட்டும் என்ன நடக்க போகுது? இவனுக்கு ஏற்கனவே ஸ்ரீகுட்டியை பிடிக்கவே பிடிக்காது. ஸ்ரீயை அவன் என்னமோ நினச்சிதானே விலைக்கு விட்டுட்டு இருக்கான். இப்போ அவள் போயிட்டான்னு சொன்னால் மட்டும் இவன் என்ன வருத்தம் பட போகிறான்? சந்தோஷப்படுற இடத்துல முதல்ல இவன் தானே இருக்கான். அவங்க அப்பாவே சொன்னாரே இவனுக்கு ஸ்ரீகுட்டியை பிடிக்கலன்னு. அவங்க அப்பா என்ன சொல்கிறது? நானும் தான் பார்த்துருக்கேனே. இவனுக்கு ஸ்ரீகுட்டினாலே சுத்தமாக பிடிக்காது. அவளை காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவானே. இப்போ நான் இந்த விஷயத்த சொன்னால் மட்டும் வருத்தமாக பட போகிறேன். அவங்க அப்பாவுக்கு அடுத்து சந்தோஷப்படுற போது ஆள் இவனாக தானே இருப்பான். இவகிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்னாலையும் எதுவும் பண்ண முடியல. அவங்க 3 பேரும் இப்போ எங்கே இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. கடவுளே, அவங்க 3 பேரையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. உங்களை தவிர இப்போ அவங்க 3 பேருக்கு வேறு யாரும் துணை கிடையாது. நீங்கள் தான் அவங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும். நல்ல மனசு உள்ளவங்களுக்குலாம் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறீங்கன்னு தெரியல. ஒரே வஞ்சக புத்தியாக வச்சுருக்கோங்க நல்லா தான் இருக்காங்க. கடவுளே,
அவங்க 3 பேருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. நல்லா இருக்கணும். நீங்க தான் பாத்துக்கணும். அம்மா குட் மார்னிங். குட் மார்னிங். அம்மா இப்போ ஓகேவா உங்களுக்கு? நல்லா இருக்கீங்களா? அப்பா நேரே சொன்னாங்க உங்களுக்கு உடம்பு முடியலன்னுட்டு. இப்போ எப்படி இருக்கு? எதுக்கு நீங்க மார்னிங் கிச்சனுக்கு வந்தீங்க? உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைல, ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? ரெஸ்ட் எடுத்து என்ன பண்ண போறேன்? அதெல்லாம் பரவாயில்ல, இருக்கட்டும். என்னம்மா எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? ஹெல்த் ரொம்ப முக்கியமா? இப்படிலாம் பேசாதீங்க. முதல்ல உங்க ஹெல்த்தை நீங்க பாருங்க, அதுக்கப்புறமா வேலைகள்லாம் பாத்துக்கலாம். இதெல்லாம் செய்யலன்னா என்னம்மா? நானும் டேடியும் தானே பாத்துக்கிறோம். அம்மா நீங்க போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காதீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் மேல நீ இவ்வளவு அக்கறையா இருக்கிறத பார்க்கும்போது. சரி. அம்மா என்னம்மா நானும் நேற்று வந்து பாத்துட்டு இருக்க ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சரி நீங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல, உங்களுக்கும் டேடிக்கு ஏதோ ஃபைட்டுன்னு நினைக்கிறேன். என்கிட்ட சொல்லுங்கனாலும் சொல்ல மாட்டீங்க. சரிம்மா அது நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லதான் வந்திருக்கேன். அம்மா நீ இதே சொல்லணும்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நேற்று நீங்களும் அப்பா வெளியில போயிட்டீங்க. வரும்போது ஏதோ மன கஷ்டத்தோட வந்துட்டீங்க. அதனால என்னால இதை சொல்ல முடியல. அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம். என்ன சொல்லணும்? அம்மா அது வந்து பெரியம்மா பெரியம்மா குட் மார்னிங். அண்ணா குட் மார்னிங். லூசுங்கிறது சரியா இருக்கும். கரெக்டா எப்போ வரக்கூடாதோ அப்பதான் வந்து நிற்பேன். ஏய் நீ இப்ப எதுக்கு இங்க வந்தா? பெரியம்மா பாருங்க பெரியம்மா, அண்ணனா எப்படி என்ன லூசுன்னு சொல்றாங்க. சுபிமா லூசுன்னு சொல்லாம டைட்டு நான் சொல்ல முடியும். பெரியம்மா அண்ணனுக்கு பாருங்க, என்ன இப்ப பாரு லூசு லூசுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஏய் கொஞ்ச நேரம் வெளியில இரு, நான் அம்மா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்புறமா வந்து நீ பேசிக்க போ. என்ன முக்கியமான விஷயம்? எனக்கு தெரியாம நான் இங்கதான் இருப்பேன். என்ன வச்சுக்கிட்டே சொல்லு, நானே கேட்டுக்கிறேன். இங்க பாரு சுபி, சொன்னா கேளு. கொஞ்ச நேரம் வெளியில இரு, அம்மா கிட்ட பேசிட்டு அப்புறமா வந்து கூப்பிடுறேன் வா. நான் போக மாட்டேன். மூச்சு பத்தியா நல்லா? இன்னும் காலையில உங்ககிட்ட சண்டை போடக்கூடாதுன்னு பாக்குறேன். சரி இங்கே இருந்து தோல, நான் அம்மா கிட்ட பேசிட்டு அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. என்ன பேசுறேன் நானே கேட்பேனே. அம்மா தெரியுமா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டாளா? அண்ணா எதுக்கு இப்ப நீ காலையில டென்ஷனா இருக்கா? இப்படிலாம் டென்ஷனா இருக்காதா? அண்ணா நல்லா நல்லா நீனு நல்லா இல்ல. இப்ப எதுக்கு இந்த ஐஸ் வைக்கிறேன்? அண்ணா 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 ப்ளீஸ்ண்ணா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஸ்ரீயை கூட்டிட்டு போவாம என்ன கூட்டிட்டு போய் காலேஜுக்கு ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஆமா நான் போய் கூப்பிட்ட உடனே அவ ஓடி வந்து வண்டியில உட்காந்துப்பான். ஏன் சரி இப்ப எதுக்கு நான் உன்னை கூட்டிட்டு போகணுன்றேன்? உன்னை கூட்டிட்டு போதா கார்த்திக் வருவான்ல, அப்புறம் என்ன? அண்ணா இன்னைக்கு கார்த்திக் வர மாட்டாரு. அண்ணா 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 நீ என்னை கூட்டிட்டு போய் ப்ளீஸ்ண்ணா. கார்த்திக் வர மாட்டானா? ஆமா அவன் வரமாட்டான்னு சொன்னானா என்ன? அண்ணா வரமாட்டாருன்னா வரமாட்டாரு தான். அதான் ஏன் வரமாட்டான்? அவன் வரமாட்டேன்னு சொன்னானா? அண்ணா அம்மா இருக்கும்போது இப்படி கேட்டுட்டு இருந்தா எப்படி? என் பக்கத்துல வா, என்ன விஷயம்னு சொல்றேன். இரு வரேன். சொல்லு சுபி, கார்த்திகிட்ட ஃபோன் பண்ணானா என்ன? நைட்டெல்லாம் அவனுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். என் ஃபோன் பிக்கப்பே பண்ணலாம், உனக்கு மட்டும் ஃபோன் பண்ணிருக்கானா என்ன? இல்லண்ணா நானும் ஃபோன் பண்ணேன், எடுக்கவே இல்லை. ஆனா இது அது இல்லை அண்ணா, அது வந்து இன்னைக்கு கார்த்திக் என்கிட்ட உன்கிட்ட ஏய் என்ன சொல்ல வர, டக்குன்னு சொல்லு. இல்ல அது வந்து சுபி ம் ஆமாண்ணா. ஓ அப்படிதான் மாட்டான். அதான் நேற்றுக்கு நான் மச்சானுக்கு ஃபோன் பண்ணும்போது எடுக்காமல இருந்திருக்கான். டே மச்சான் சமால்டா நீனு. எங்க ஃபோன் எடுத்தான் விஷயத்த என்கிட்ட சொல்ற மாதிரி இருக்குமேனு என் ஃபோனே பிக்கப் பண்ணலாம். இப்போ என்ன மேடமா நான் தான் கூட்டிட்டு போகணுமோ? ஆமாண்ணா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும், அதுவும் இப்போ மார்னிங் தான். இன்னும் நான் கார்த்திக் வந்துடுவேன். நீங்களும் நிச்சயம் எப்படி போனா எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் உன்னோட லவ் சாக்ரிஃபைஸ் பண்ண. சாக்ரிஃபைஸா? தினமா தானே பண்ணிட்டு இருக்கேன். வாடினா வரவா செய்வாவா? சரி வா, இன்னைக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். மேடம் எப்போ போல ஆட்டோலே வரட்டும். சரி கிளம்புவோமா? கிளம்பலாண்ணா. அவசரத்தை பாரு. டே மச்சான் என்கிட்டயா மறைச்சிட்டு இருக்கான், வந்து இருக்குடி உனக்கு. சரி சரி கிளம்பு. சரி இரு, அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். அம்மா நாங்க கிளம்புறோம்மா. ஈவினிங் வந்து உங்ககிட்ட பேசுறேன். இப்போவே விஷயத்த சொல்லலாம் தான் நினைச்சேன், ஆனா இது அதோட முக்கியமான விஷயமா இருக்கு. நான் போய் இதை பார்த்துட்டு அப்புறமா ஈவினிங் வந்து உங்ககிட்ட பேசுறோமா. நீங்க அதுக்குள்ள நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நாங்க காலேஜ் கிளம்புறோம். கிளம்புங்க. சரிம்மா போயிட்டு வரேன். சரிம்மா கிளம்பு. என்ன மேடம் கிளம்புவோமா? உனக்காக அங்க மச்சான் வெயிட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். வா கிளம்புவோம். ஐயோ அண்ணா சத்தமா பேசாத, அம்மா காதுல விழ போகுது. அம்மா காதுல விழுந்தாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அம்மாக்கு இந்த விஷயத்துல சம்மதம் தான். அம்மா கண்டிப்பா பச்சைப்படி காட்டுவாங்க. சரி முதல்ல அவர் சொல்லட்டும், அப்புறமா அந்த அம்மா கிட்ட சொல்லலாம். சரிண்ணா கிளம்புவோம். என்ன சக்தியும் சுபியும் எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க? அப்போ சுபி கார்த்திக் விரும்புறாளா? கார்த்திக் டே கண்ணா, நீ சுபியை விரும்புறியாடா? ஐயோ கடவுளே, இந்த மனுஷன் எல்லார் வாழ்க்கையில இப்படி விளையாடுறாரு. டே கண்ணா, நீ என் வீட்டுக்கு மருமகனா வரதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும்.
அந்த மரணமும் நினைக்கின்றதா சிறந்தவள் நீதான் என்று மனசில் பாரம்